நம்ம எத்தனைக்கு வாங்கினதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா பால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு புண்ணாக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வளர்த்தனுக்கே புண்ணியம் இல்லாத போயிருங்க. வணக்கம்ங்க, இது உங்கள் கொங்குலோன் சேனல். நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளது ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம்லங்க, அதை பற்றியான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்கன்னா, நாம் எத்தனைக்கு வாங்கினதுங்க, குட்டி வாங்கின 13 குட்டி வாங்கினோம்ங்க, அதுக்கு செலவு எவ்வளோ, இவ்வளோ நாள் ஒரு மாதம் பராமரிப்பு செலவு எவ்வளோ, இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு பக்கமாக ஆக போகுதுங்க. சரி, நம்ம ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவாகும், ஒரு குட்டி வளர்த்தா இவ்வளோ செலவாகும்னு சொல்லி தெரியணும்லங்க, அதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வருங்க, நீங்களும் பார்த்துக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க, அடுத்தடுத்து வீடியோ போடல ஒரு என்கரேஜிவாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. பார்த்திங்கன்னா நம்ம எப்போ குட்டி வாங்கினதுங்கன்னா 5/4/2024 வாங்கினதுங்க. அதுலேருந்து ஒரு மாதம் எவ்வளோ வளர்த்துறதுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி இறந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2 குட்டி இறந்துருச்சுங்க. அது எவ்வளோக்கு வாங்கினோம், அது அப்புறம் எவ்வளோ நஷ்டம், அதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5/4/2024 வாங்கினதுங்க, 13 குட்டி வாங்கினது. அது பார்த்திங்கன்னா குட்டி என்னென்ன விலைன்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க, பார்க்காதீங்க, அதை போய் பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு 7 குட்டி வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினேங்க, அது மொத்தம் 7000ங்க. ஒரு 2 குட்டி பார்த்திங்கன்னா பெரிய குட்டி 1300 வாங்கினேங்க. அடுத்தது 4 குட்டி 1250 சொல்லி 4 குட்டி வாங்கினேங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 14600 ஆகுதுங்க மொத்தமாக. அடுத்தது இது வந்துட்டு வாங்கி செலவுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவன செலவு இருக்குதுங்க, சாலை ஓட்டம், அதெல்லாம் என்னென்ன செலவுன்னு பார்க்கலாங்க. அடுத்தது பால் கட்டணுங்க. ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 2.5 லிட்டருங்க. நம்ம வீடு வத்தக்கரை இருந்ததுங்க ஒன்று, அது பார்த்திங்கன்னா அந்த பால் அப்படியே வச்சுட்டேங்க. வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் வச்சது போக அப்படியே மீதியெல்லாம் வச்சுட்டேங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு 2.5 லிட்டருங்க. அப்போது ஒரு நாளைக்கு வந்து 5 லிட்டர் பாலுங்க. 5 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 30 ரூபான்னு ஆவரேஜ் வச்சுட்டா கூட 5 லிட்டருக்கு வந்து 150 ரூபா ஆச்சுங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பாலுக்கு மட்டும் 150 ரூபாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு 1500 ஆச்சுங்க, 30 நாளைக்கு 4500 ஆச்சுங்க பாலுக்கு மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 நாள் அப்படி பாலவே காட்டிகிட்டு இருந்தாங்க. அது கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து புண்ணாக்கு சேர்ந்து கலந்து காட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. இது வந்து காட்டியிருக்கக்கூடாது, தப்புங்க, ஆனால் காட்டிட்டோம். அதனால தான் குட்டி இறந்ததும் கூட. அதுக்கு எவ்வளோ செலவுங்கன்னா 4 கிலோ வாங்கினேங்க. முதல்ல ஒரு 4 கிலோ வாங்குங்க, அது வந்து ரீட்டைல் ப்ரைஸாக வாங்கினாங்க சின்ன கடையில். அது பார்த்திங்கன்னா கிலோ 60 ரூபா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோவுக்கு 240 ரூபா ஆச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2 கிலோ வாங்கினேங்க. அது வந்து ஹோல்சேலாக வாங்குற போது நம்ம தோட்டத்துக்கு வாங்கினேங்க. அப்போ வாங்கும்போது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 கிலோவுக்கு 100 ரூபா ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா 290, ஒரு 300 ரூபா செலவுங்க புண்ணாக்குக்கு மட்டும். பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 4500 ரூபா ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கினது 14600 ரூபா ஆச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4500 ரூபாய்க்கு பக்கம் ஆயிடுச்சுங்க. அடுத்தது புண்ணாக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 300 ரூபாங்க. அடுத்தது ஒரு குட்டி முதல் உடம்பு சரியில்லாத ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 35 ரூபா அது ஒன்று கொடுத்தாங்க, அது ஒன்று வாங்கினேங்க. இப்போ லிவர் டானிக் வாங்கி எல்லாத்துக்குமே காட்டிக்கிறேங்க, அது வந்து 90 ரூபாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 140 ரூபா ஆயிடுச்சுங்க, 130 ரூபான்னு வச்சுக்கோங்க, 130 ரூபா இருக்குதுங்க. முதல் பார்த்திங்கன்னா இந்த செலவு இதெல்லாம் சேர்த்து தாங்க ஒரு மாத செலவு. அதுபோக வந்து நம்ம பராமரிப்பு செலவுங்க, நம்மளுக்கான கூலி வேணுங்களே, அதுவும் கணக்கில் சேருங்க. ஏன்னா ஒரு இதுன்னா பண்ணுறோம்னா, தொழில் பண்ணுறோம்னா அது எல்லாமே சேருங்க. இப்போ செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி வாங்கினது 14600ங்க. அடுத்தது வந்து பால் செலவு ஒரு மாதத்துக்கு 4500ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு செலவு 300 ரூபாங்க. அடுத்தது மருந்துக்குன்னு செலவு பார்த்திங்கன்னா 130 ரூபாங்க. இதில் வந்து குடல் புழு நீக்க மருந்து வந்து நம்ம ஆஸ்பத்திரியில ஃப்ரீயாக வாங்கிட்டோமுங்க, அதனால் அது கணக்கில் சேர்க்கலிங்க. மொத்தம் வந்து 19530 ரூபா இருக்குதுங்க. இது வந்து நம்ம கூலி இல்லாமிங்க, நம்ம கூலி சேர்க்காம 19530 ரூபா இருக்குதுங்க மொத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ ஆயிருக்குதுங்க. ஒரு குட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பணத்தை வந்து 19530 வந்து 13ஆல் வகுத்தோம்னா 1502 ரூபா ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நார்மல் ரேட்டு தாங்க, நார்மல் செலவு தாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 குட்டி இறந்துருச்சுங்க. அதுக்கு வாங்கின செலவுங்க
இப்போ ஒரு மாதத்துக்கு பராமரிப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு 1502 ரூபானா 4 குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிடுதுங்க 4500 மேலே ஆயிடுதுங்க. அந்த 3 குட்டி பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. அதுக்கு உண்டான செலவு அதுவும் ஒரு குட்டி 1502 ரூபானா அப்புறம் நான் 3 குட்டிக்கு எவ்வளோ ஆச்சுங்க 4506 ரூபா ஆகுதுங்க. அந்த செலவு என்ன பண்ணணுங்க, இதில் தாங்க நாம் எடுத்தாகணும். ஏன்னா அப்புறம் ஒட்டு மொத்தமாக தானே பார்க்கணுங்க. அது இது இழப்பெல்லாம் வளர்த்தோணுங்க நல்லபடியாக. அந்த குட்டி சாகாத பார்த்து நல்லபடியாக வளர்த்துனா மட்டும்தான் அந்த இதையும் வந்து இதில் நஷ்டம் இல்லாத எடுக்க முடியுங்க. இந்த குட்டி இழப்பு வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க, வளர்த்துனுக்கே புண்ணியம் இல்லாத போயிருங்க. இதுக்கப்புறம் எப்படி நல்லபடியாக இருந்தால் சரிங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து போட்டுடலாமுங்க. நீங்களும் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஆடு வளர்த்துறீங்க, வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. லாபத்தை மட்டுமே எல்லாத்துக்கும் காமிக்கக்கூடாதுங்க, இது என்னென்ன நஷ்டமாகுது அதுவும் காமிக்கணுங்க. அப்போ தான் வந்து ஒரு ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியுங்க. லாபத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க பெரிய அடி ஆயிடுவாங்க. அதனால் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.